திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்க போகிறார். ஆட்சி பலம் பெற்று பலமாக இருக்க போகிறார். அடுத்தது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று போக போகிறார். அடுத்தது குரு பகவான் 18ஆம் தேதி உச்சமாகிறார். அதாவது நம்ம குரு பயிற்சி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி இந்த மாசம் 18ஆம் தேதி நடக்குது. இப்ப பாருங்க, இந்த மாசம் செவ்வாய் ஆட்சி, புதன் 15ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பெறக்கூடிய காலம், இதெல்லாம் அருமையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். குருவும் உச்சம். அதே போல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிக்கிறாங்க. அதாவது புதனுடைய வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டில் புதனும் இருக்காங்க. இது சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட், மிகப்பெரிய ஒரு யோகம். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே கண்டிப்பா ஒரு நன்மைகளை கண்டிப்பா கொடுத்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதே போல மாதம் மாதம் நம்ம சொல்லக்கூடிய பலன்ல இது நடக்கும், இது நடக்காது அப்படிங்கிறத தெளிவா கொடுத்துருக்குறோம். நடக்கின்ற விஷயத்தை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணத்தை வைங்க. இது வராது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்றத விட்டுருங்க. அல்லது இது நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. மத்த எந்த விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா கிரகங்கள் அது தன்னுடைய கடமைகளை சரியாக செய்வாங்க. நம்ம தூங்கிடலாம், கிரகங்கள் தூங்காது. ஒவ்வொரு நொடியும் அவங்க என்னென்ன பண்ணணுமோ அது கரெக்டா ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட விடாம நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கறத உண்மை. அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி. இப்போ இவ்வளவு யோகங்களும் இந்த மாசம் நடக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள், கிரக கூட்டணி, அதே போல பரிவர்த்தனை யோகம், இதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நாம இப்ப முழுமையாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்குண்டான இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 10ஆம் வீட்டுக்கு வருகிறார். நல்ல நேரங்க. ஏன்னா அஷ்டமஸ்ரீ நடந்துட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள கேது இருக்காரு அப்படின்னு நிறைய சின்ன சின்ன மைனஸ்களை நம்ம சொன்னாலும் கூட ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் வளர்ச்சி கொடுப்பாருங்க. ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது வளரப்போகுது. தொழில அஷ்டமசனி நின்று போச்சு, தொழில் மாற்றம் இல்ல, தொழில வருமானங்கள் இல்ல, அப்படியே கிடையா கிடக்குது, இருள் சூழ்ந்து கிடக்குது, வேலைக்கு போறக்கே பிடிக்கல, யாராவது எனக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற நிறைய நெகட்டிவ் கூட உங்களுக்கு தோணிட்டு இருக்கும். அதெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லை. இப்போ ராசி அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் வளர்ச்சி உண்டு. ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது. லைஃபுக்குண்டான அடுத்த விஷயத்த நோக்கி போக போறீங்க. அதனால அடுத்த கட்ட பயணம் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா யோசிச்சு சிந்திச்சு செய்யும் பொழுது நிச்சயமாக நன்மைகளை அதிகமாக பெறும். அது மட்டும் இல்லாம புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் வீட்டுல இருக்கார். 2-11ஆம் அதிபதியான புதன் 10ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது லக்னாதிபதி, அதாவது ராசி அதிபதியோட சூரியனோட சேர்ந்து நிற்கும் பொழுது இந்த மாசம் வருமானத்துக்கு குறைவில்லை, லாபத்துக்கு குறைவில்லை. லாபமே இல்லாம இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாசம் அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. உங்க பொருளாதார தேவைகள், குடும்ப தேவைகள் இதெல்லாமே பூர்த்தியாக போகுது. புதன் 15ஆம் தேதிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அது இதை விட ஜாக்பாட் மாசம். அது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகுது. தொழில் அருமையா இருக்க போகுது, வருமானம் அருமையா கிடைக்க போகுது, லாபங்கள் அருமையா வரப்போகுது. தன்னுடைய சொந்த வீட்டிலேயே புதன் வரும்போது எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது பெண்டிங் இருக்கு அப்படின்னா தாராளமாக அந்த பெண்டிங்க இந்த மாசம் இந்த கிரகங்கள் உங்களுக்கு செயல்படுத்தி கொடுத்துருவாங்க. பணம் எங்கேயாவது நின்று போச்சு, செய்ய முடியாம இருக்கிறோம், அடுத்த கட்ட ப்ராசஸிங் இல்ல, பணத்தை உள்ள இறக்குனாத்தான் பணம் போட்டாதான் தொழில் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தாலும் கூட உங்க கையில உங்களை நம்பி யாருமே பணம் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னாலும் கூட இந்த மாசம் பணம் கொடுத்து அந்த விஷயத்த செய்யறதுக்கான ப்ராசஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாமே இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நம்பிக்கையா இருக்கலாம். சிம்மத்துக்கு கொஞ்சம் கேது உள்ள இருக்கிறனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், தடை இருக்கும், தாமதங்கள் இருக்கும், ஒரு மனசு வேதனை இருக்கும், வலி இருக்கும். இப்படி எல்லாம் இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு இந்த மாசம் நிச்சயமா நன்மைகள் கிடைக்கும். டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்குங்க. ஓப்பன் டாக்கா சொல்ற விஷயம்னா கேது இங்க இருக்காரு. கேது தடை தான். அது வரைக்கும் கொஞ்சம் தடை இருக்கு. கொஞ்சம் முட்டி மோதி முயற்சி பண்ணி முன்னாடி வாங்க. டிசம்பருக்கு மேல இந்த கேது மேல வந்துருவாரு, கடகத்துக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் நிச்சயமா நன்மைகள் உண்டு. சோ அது வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி கோச்சாரங்கள் மாதம் மாதம் வரக்கூடியதுல இந்த மாசம் நல்லா இருக்கு அப்படின்னா இப்ப வரக்கூடிய பணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சு கொள்வது நல்லது. இப்ப பாருங்க, குரு பயிற்சி ஆகிறார். குரு பயிற்சி வீடியோ நம்ம ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன் நிறைய கொடுத்துருக்கிறோம். அதே போல பாருங்க, இப்ப குரு உச்சமாகி வருகிறார். சுப செலவுகள் உண்டு இந்த மாசம், சுப விரயங்களும் உண்டு. நிறைய கோயில் கட்ட போறீங்க, அன்னதானம் பண்ண போறீங்க,
காசு பணம் நிறைய சேர்க்கை ஏற்பட போகுது, நம்பிக்கையா இருக்கலாம். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கடவுள் துணை அப்படிங்கிறது இந்த மாசம் சிம்மத்துக்கு உண்டுங்க. ஏற்கனவே கேத்து தடை கொடுத்தா அவர் வந்து ஒரு சன்னியாசிக்கிறார், கடவுள் நம்பிக்கை அதிகமா கொடுத்திருப்பார், நிறைய மேஜிக் எல்லாம் கொடுத்திருப்பாரு. கனவுல வந்து பேசியிருப்பாங்க, பிரபஞ்ச சக்தி நிறைய கிடைச்சிருக்கும், நிறைய பேத்த பத்தி தெரிஞ்சிருப்பீங்க, உள் உணர்வுகள் நிறைய இருந்திருக்கும். கேதுக்கு நிறைய வந்து தனிமையை கொடுத்து உங்களை உணரக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலா போறதுக்கெல்லாம் கேது மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த கிரகமே இல்லை. பட் வந்து அது குடும்ப வாழ்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கு அது கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் டிசம்பர் வரைக்கும். அதே போல செவ்வாய் நல்லா இருக்காருங்க. அதாவது சுக்கரன் வந்து 3 10 அவரும் பரிவர்த்தனை ஆகும் பொழுது தொழில் அருமையா நடக்க போகுது, தொழில நல்ல லாபங்கள் வரப்போகுது, முயற்சி ஸ்தானம் அருமையா இருக்க போகுது, மாமனார் மாமியார் ஸ்தானம் வலுக்கு போகுது, அவங்க மூலம் உதவிகள் கிடைக்க போகுது, அவங்க சொத்துக்கள் ஏதாவது இருந்தா கிடைக்க போகுது, அவங்ககிட்ட ஏதாவது பணம் வரவு, இது எல்லாமே சூப்பரா இருக்க போகுது, அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே அருமையா இருக்குது. உங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது. அதே போல செவ்வாய் 4 9 9ஆம் வீட்லயே இருக்காரு, இது ரொம்ப அருமையா இருக்குங்க. அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது, மாமனார் மாமியாருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது, ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இப்ப இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் ஒரு இடம் விட்டு இடம் மாறி போறதுக்கு சூழ்நிலைகள் இருக்கு. உங்க ஜாதகத்திலையும் தசாபுத்தில ஏதாவது இடமாற்றமோ வேலை மாற்றமோ ஏதாவது பண்ணலான்னு இருக்கிறீங்க, அல்லது பழைய சொத்துக்கள் பழசெல்லாம் ஏதாவது கொடுத்துட்டு அதெல்லாம் வந்து புதுசா வாங்கலான் இருக்கீங்கன்னா தாராளமாக வாங்கி கொள்ளலாம். அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே சூப்பரா இருக்க போகுது. நம்பிக்கையா இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு இந்த மாதம் நீங்க நினைத்தது நினைக்காதது எல்லாமே ஒரு ஜாக்பாட் மாதமாக சிம்மத்துக்கு இருக்கு. ஸோ இது மட்டும் சிம்மம், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போங்க, சூப்பரா இருக்கும். பணம் தொழில் அருமையா இருக்குது. அதை மட்டும் நீங்க வந்து இப்ப டார்கெட் பண்ணுங்க. ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு, அதை ஏதாவது பண்ற மாதிரி இருந்தாலும் அதை நோக்கி உங்க பயணத்தை செலுத்துங்க. இது எல்லாமே நிச்சயமா இந்த மாசம் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிம்மராசி என்பர்களே. இப்போ உங்க ராசிக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா கொடுத்துருக்குறோம். இப்ப இந்த மாற்றங்கள் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா மாதம் மாதம் கிரகங்கள் கண்டிப்பா மாறும். இந்த முறை உங்களுக்கு எந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதோ அதை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணத்தை வைங்க. ஆரம்பத்திலேயே அதான் சொன்னேன், இந்த கிரகங்கள் எதை நோக்கி பயணத்தை கொண்டு போறாங்களோ அதை நோக்கி மட்டும் நீங்க பயணப்படுங்க, அது மட்டும்தான் நல்லா இருக்கும். அதாவது இப்ப சுக்கிரன் நல்லா இருக்குது அப்படின்னு உங்க ஜாதகம் நான் சொல்லியிருந்தேன், இந்த சுக்கிரனுக்கு உண்டான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது நல்லா இருந்தா அதை மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, கவனிப்பா பாருங்க, அது மட்டும் தான் நடக்கும். இது செய்ய வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுருங்க. இதுதான் வந்து முழுமையான உண்மை. அதே போல உங்க ஜாதகத்துல தசாபுத்தியும் அதே போல பாத்துட்டீங்கன்னா மற்ற கோச்சார கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நிச்சயமாக நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான அதிக வாய்ப்புகளும் உண்டு. ஒவ்வொரு மாதமும் கடவுள் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதான் கொடுப்பாரு. இது நம்ம சொல்லும் பொழுது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக நீங்க எடுத்துக்கணும். நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை பதிவா நீங்க எடுத்துட்டு அதை செயல்படுத்துங்க. எல்லாருமே பெரிய கோடீஸ்வரங்கள் ஆக முடியாது. நம்ம நிறைய கமெண்ட்ஸ்ல பார்த்தா இந்த மாசம் வந்து எனக்கு இது நடந்துச்சு இது நடக்கல அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்காங்க. அதே போல நடந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா இந்த கிரகங்களுக்கு உட்பட்டுதான் நடக்கும். நடக்காம போகுது அப்படின்னா உங்க ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கலாம், அல்லது உங்க ஃபேமிலி ஜாதக ரீதியாக உங்க குடும்ப ஜாதக ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய யோகத்தை இதை தடுக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களும் இருக்கு. சோ அதனால உங்க ஜாதகத்தை நீங்க உங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர்கிட்ட கூட கொடுத்து கன்சல்ட் பண்ணி கொள்வது என்பது ஒரு நல்லது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.